வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிறுவனத்தின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ், கேரண்டி, அன்லிமிடெட் கம்பெனிஸ், ஒன் பர்சன் கம்பெனி, private company, public companies, holding and subsidiary companies, associate companies, companies in terms of access to capitals, government companies, foreign companies, charitable companies, dormant companies, நிதி companies, public financial institutions. ஸோ இப்போ ஒரு கம்பெனிஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் liabilities. ஸோ ஒரு லைபிலிட்டி பேஸ் பண்ணி கம்பெனிஸ் எப்படி பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ், கேரண்டீட் அண்ட் அன்லிமிடெட் கம்பெனிஸ். அப்புறம் வந்து ஒரு கம்பெனியோட மெம்பர்ஸை பேஸ் பண்ணி கம்பெனிஸை பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒன் பர்சன் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ். ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல் பேஸ் பண்ணி கம்பெனிஸை பிரிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ், அசோசியேட் கம்பெனிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆன் பேஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கம்பெனி ஆன் பேஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் என்னன்னா, ஒரு லைபிலிட்டிஸ் மீனிங் என்னன்னா, ஒரு கம்பெனியோட பொறுப்பை பொறுத்து எப்படி அந்த கம்பெனிஸ் பிரிக்கிறாங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ். ஸோ அது வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 22ல் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ்னா எப்படின்னா, அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து என்ன லிமிடேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேருக்கு அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் அவங்களோட லைபிலிட்டியாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் வந்து திவாலாகி வைண்ட் அப் ஆகுதுன்னா, அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் அவங்களோட லைபிலிட்டி, தவிர அதுக்கு அதிகமாக அவங்களால வாங்க முடியாது. ஸோ அதுதான் கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கம்பெனிஸ் லிமிடெட் பை கேரண்டிஸ். அது வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 21ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னங்கிறது. ஸோ கம்பெனிஸ் லிமிடெட் பை கேரண்டிஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் அந்த மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு கம்பெனி வைண்ட் அப் ஆகுதுன்னா, அந்த அமௌண்ட் ஒன்ஸ் முன்னாடியே என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் கேரண்டி மூலியமா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதில் வந்து அவங்களோட லைபிலிட்டிஸ் வந்து அந்த கேரண்டிஸில் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் அவங்களோட லைபிலிட்டி ஆகும். ஸோ ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் தான் லைபிலிட்டி, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. அதே மாதிரி கேரண்டியில் பார்த்தீங்கன்னா, என்ன அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணுறேன்னு ஒத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அது வரைக்கும் தான் அவங்களோட லைபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அன்லிமிடெட் கம்பெனிஸ் நெக்ஸ்ட் வந்து அது வந்து எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 92ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்லிமிடெட் கம்பெனிஸ்னு என்னன்னா, அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ்க்கு வந்து அன்லிமிடெட் லைபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க விற்று அந்த கம்பெனிக்கு என்ன கடன் இருக்கோ அதை வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்த அந்த ஷேர்ஸ் கேரண்டியில் பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான். மேபி அந்த பர்சனுக்கு இன்னும் நிறைய அசட்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் அதை வந்து அந்த கம்பெனியோட லைபிலிட்டிஸை கொண்டு வர முடியாது. அந்த மீதி இருக்க அசட்ஸ் வந்து அவங்களால வித்து அந்த கம்பெனியோட கடன் அடைக்க முடியாது. பட் ஆனால் அன்லிமிடெட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸ் வந்து என்னென்ன அசட்ஸ் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து அந்த கம்பெனியோட டெப்டை கட்டுறதுக்கு அசட்ஸ் ஃபுல்லாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அன்லிமிடெட் கம்பெனிஸில் அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து லைபிலிட்டிஸ் வந்து இவ்வளோ தான் லைபிலிட்டிஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அன்லிமிடெட், அதாவது அவங்க வந்து இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து வித்து அந்த கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் மெம்பராக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 62ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் ஒரு மெம்பர் தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒன் மெம்பர் இருந்தாலுமே அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் தனி, அந்த மெம்பரோட எக்ஸிஸ்டன்ஸ் தனி. நம்ம இந்த விஷயத்தை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மெம்பர் மட்டும் தான் இருக்காங்கன்னா அது வந்து ஒன் பர்சன் கம்பெனி. பட் ஆனால் இப்போ ஏதாச்சும் அந்த டிஸ்பியூட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தனியாக இருக்கும், அந்த கம்பெனியோட மெம்பர் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ மற்ற கம்பெனிஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பர்சன் இருந்தாலுமே அதை வந்து ஒரு கம்பெனியை ட்ரீட் பண்ணாங்க ஒன் பர்சன் கம்பெனியில். இந்த கம்பெனியில் ஒரு மினிமம் ஷேர் கேபிட்டல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படி இருக்கணுங்கிறது கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஒன் பர்சன் கம்பெனியில் ஒரு மெம்பர் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒன் பர்சன் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 68ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனியில் மெம்பர்ஸ் லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 200 மெம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் கம்பெனிஸில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பட் ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் பண்ண முடியாது. இதில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2, மேக்ஸிமம் வந்து 200 இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனி செக்ஷன் வந்து பப்ளிக் கம்பெனி டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 71ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த பப்ளிக் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
ஸோ இந்த 3 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி அதோட அந்த விஷயத்த செக்ஷன் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013லையும் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1% கம்பெனியில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் தனியாக இருக்கும், அதே நேரத்தில் அந்த பர்சனோட எக்ஸிஸ்டன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பேஸ் பண்ணி அவரால் தனியாக வந்து லோன்ஸ் வாங்க முடியும். ஸோ இன்னும் ஒரு கம்பெனிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ ஸோ அந்த அட்வான்டேஜ்லாம் அந்த 1% கம்பெனியால் வாங்க முடியும். இதே தனி பர்சனாக இருக்கும்போது அந்த மேபி அந்த அட்வான்டேஜ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அது மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிட்டாருன்னா அவர் ஸோ அது மூலியமா நிறைய அட்வான்டேஜ் வரும். ஸோ அதனால தான் அந்த 1% கம்பெனி கான்செப்ட் வந்து அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது பிஸ்னஸ் ஃபேவரபுளாக அந்த விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பெனி ஆன் த பேஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் ஹோல்டிங். ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கம்பெனி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து சப்சிடரி கம்பெனின்னு இருக்குது. ஸோ ஹோல்டிங் கம்பெனி டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 46ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சப்சிடரி கம்பெனி வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 87ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் பேரண்ட் கம்பெனி. ஸோ வந்து அது என்ன பண்ணுன்னா அதுதான் அந்த சப்சிடரி கம்பெனி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எப்போ ஒரு கம்பெனியை ஹோல்டிங் கம்பெனி எப்போ ஒரு கம்பெனி சப்சிடரி கம்பெனி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த எக்ஸுங்கிற கம்பெனியை ஒய் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸுங்கிற கம்பெனியில் அந்த போர்ட் ஆஃப் காம்போசிஷன் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த காம்போசிஷனை வந்து ஒய்ங்கிற கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து ஒய்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனியாகவும் எக்ஸுங்கிறது வந்து சப்சிடரி கம்பெனியாகும். அதே இல்லாமல் ஒய்ங்கிற கம்பெனி வந்து எக்ஸ் கம்பெனியில் 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்பயும் வந்து அந்த ஹோல்டிங் சப்சிடரி கம்பெனி அந்த கான்செப்ட் வந்து அங்கே டெவலப் ஆகும். ஸோ 50% ஆஃப் எக்ஸ் கம்பெனி வந்து ஒய் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து ஒய்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனியாகவும் அப்புறம் வந்து எக்ஸுங்கிறது சப்சிடரி கம்பெனியாகவும் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோசியேட் கம்பெனி. ஸோ அசோசியேட் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த அசோசியேட் கம்பெனி வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 6ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்சிடரி கம்பெனிக்கும் அசோசியேட் கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த ஹோல்டிங் கம்பெனி ஹோல்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அது ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து அசோசியேட் கம்பெனி ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில அக்ரிமெண்ட் மூலியமா அந்த அசோசியேட் கம்பெனிஸில் எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்து அந்த அக்ரிமெண்ட் மூலியமா அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அந்த கம்பெனி டிசிஷன் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கும் அசோசியேட் கம்பெனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து அது அசோசியேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டல். ஸோ ஒரு கம்பெனியோட கேபிட்டல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ லிஸ்டட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ பப்ளிக் கம்பெனி லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னால அவங்க ஷேர்ஸ் இல்லைன்னா செக்யூரிட்டிஸ் என்ன விஷயமோ இருக்கோ அதை வாங்க முடியும். ஸோ அன்லிஸ்டடில் வந்து அந்த விஷயம் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அன்லிஸ்டடில் வருவாங்க. ஸோ இதே விஷயங்கள் வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பப்ளிக் ரெண்டுமே இருப்பாங்க. லிஸ்டட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ வந்து லிஸ்டடில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னால அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் இல்லைன்னா செக்யூரிட்டிஸ் அந்த விஷயத்தெல்லாம் வாங்க முடியும். வேறு டைப் ஆஃப் கம்பெனிஸுமே இருக்குது. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனியோட டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 45ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லப்படுவாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் 50% மோர் தென் 50% ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை மோர் தென் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ ஃபாரின் கம்பெனியோட டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 42ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு கம்பெனி ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட இன்கார்பரேஷன் வந்து அவுட் சைட் இந்தியா நடந்திருக்கும், அதோட பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதை அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து அவுட் சைட் இந்தியா நடந்திருக்கும், அதோட பிஸ்னஸ் இந்தியாவிலும் நடத்துவாங்க, இன்னும் வேறு கண்ட்ரீஸ்லையும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்தியாவிலேயே அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கம்பெனி வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணது அவுட் சைடு இந்தியா தான். ஸோ பட் ஆனால் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடந்திருக்கு. ஃபேஸ்புக் அந்த மாதிரி இன்னும் மற்ற ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேரிட்டபிள் கம்பெனிஸ். ஸோ சேரிட்டபிள் கம்பெனிஸ் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8ல் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேரிட்டபிள் கம்பெனிஸ்னால் என்னன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா இல்லாமல் மற்ற ஏதோ பர்டிகுலர் ஃபீல்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், கல்ச்சர், ரிலிஜியன், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுமோ செக்ஷன் 8ல் மூலிமா அதை அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா இருக்கும்.
பட் ஆனால் சேரிட்டபிள் கம்பெனிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து சில பர்டிகுலர் ஃபீல்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்மன்ட் கம்பெனிஸ். இந்த டார்மன்ட் கம்பெனிஸ் வந்து செக்ஷன் 455 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்மன்ட் கம்பெனிஸ்னால் என்னன்னா, ஸோ டார்மன்ட் கம்பெனிஸ் வந்து நார்மல் கம்பெனிஸ் மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஃபியூச்சரில் இந்த பேஸ்ட் ஆன் இந்த கம்பெனி வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, ஃபியூச்சரில் தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த கம்பெனி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பட் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இந்த கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நடக்காமல் சும்மா இருக்கிறது தான் அந்த டார்மன்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி டார்மன்ட் கம்பெனியாக இருக்கும்போது அந்த ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து டார்மன்ட் கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிதிஷ் கம்பெனி. ஸோ நிதிஷ் கம்பெனி என்னன்னா, இந்த கம்பெனி வந்து பப்ளிக்டேருந்து ஃபண்டு வாங்கிட்டு ஸோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் தான் நிதி கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து என்னன்னா, பப்ளிக்டேருந்து ஃபண்டு வாங்கிட்டு ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அசோசியேஷன். ஸோ செக்ஷன் 464 அன்லாஃபுல் அசோசியேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்லாஃபுல் அசோசியேஷன் என்னன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பர்டிகுலர் மெம்பர்ஸ் இத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் அந்த சப்ஸ்கிரைப்டு மெம்பர்ஸ் வந்து லிமிடேஷன் வந்து கம்மியாவோ இல்லைன்னா அதிகமாக ஏதாச்சும் அந்த மேக்ஸிமம் லிமிடேஷனை தாண்டி போணுச்சுன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்லாஃபுல் அசோசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்லாஃபுல் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து 100 மெம்பர்ஸ் எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் அன்லாஃபுல் அசோசியேஷன் வந்து சில கேட்டகரிஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து ஒரு பிஸ்னஸ் கேரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அன்லாஃபுல் அசோசியேஷன் வந்து அந்த கான்செப்ட் வந்து இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் அப்ளை ஆகாது. சப்போஸ் அவங்க அது ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மூலிமா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த அசோசியேஷன் வந்து வேறு ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்குன்னா அப்போயும் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாது. ஸோ சப்போஸ் இந்த அன்லாஃபுல் அசோசியேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத யாராச்சும் வயலேட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து 1 lakh rupees பெனால்ட்டி வந்து அவங்க வந்து ஃபைன் பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கம்பெனி. ஸ்மால் கம்பெனியோட டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 85 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கம்பெனின்னு என்னென்னா, அதோட பெய்டப் ஷேர் கேபிட்டல் வந்து 50 lakhs எக்ஸீட் பண்ணக்கூடாது, அதை 50 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஸோ அப்படி இல்லைனா அதோட ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட் வந்து 5 கோடியே தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஸ்மால் கம்பெனியோட டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் இல்லை லாஸ் வந்து 2 கோடியே தாண்டி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட் 20 crores தாண்டி இருக்கக்கூடாது. இந்த ஸ்மால் கம்பெனி டெஃபினேஷன் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனிக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதுக்கப்புறமா செக்ஷன் 8 சொல்லியிருக்க அந்த சேரிட்டபிள் கம்பெனிஸ்க்கு வந்து அது வந்து அப்ளை ஆகாது. அதே நேரத்தில் வேறு ஏதாச்சும் ஆக்ட் மூலிமா ஒரு கம்பெனி ஒரு கார்பரேட் வந்து கவர்ன் பண்ணுறாங்கன்னா அப்பயும் அந்த விஷயம் அப்ளை ஆகாது. ஸோ இதுதான் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். உங்களுக்கு ஒரு கம்பெனிஸோட டைப்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ் என்ன இருக்கணும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.